எல்லாம் இல்ல. ஆம்பளைங்க தான் கொஞ்சம் ஒண்ணுதான். நம்ம சும்மா வந்தாலும் வண்டியை கொண்டு வந்து மேல விட வர்றாங்க, இடிச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா குவாகம் கூத்தாண்டவர் திருவிழா தான் போறோம். இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டமாவும் இப்ப கள்ளக்குறிச்சியிலயும் அமைஞ்சிருக்க இந்த குவாகம் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம கிளம்பி. சோ இங்க வந்து திருநங்கைகள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட வந்து திருவிழா சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரௌடு வரும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பாருங்க. கைஸ் இங்க நிறைய பொண்ணுங்க மாதிரி இருக்காங்களா, யாரும் பொண்ணு எது தெரியல. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து திருநங்கைகளும் இந்த நாள்ல வந்து அவங்களோட வேண்டுதலை வச்சு தாலி கட்டி மறுநாள் வந்து தாலி அறுக்கிறது வழக்கமா நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இங்க எல்லா திருநங்கைகளும் அவங்களோட குறைகளையும் அவங்களோட நிறைகளையும் சொல்லிட்டு இந்த திருவிழாவும் திருநங்கைகளையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட குறைகளை தான் அதிகமா எங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. புதுசா நிறைய மக்களை பார்ப்போம், சந்தோஷமா இருக்கும், அவங்கள்ட்ட பேசுவோம், தெரியாதவங்க கூட சிரிச்சு பேசுவாங்க, ஒரு ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் அதே மாதிரிதான், யாரோ வராங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கு. முக்கியமா எங்க ஐயனை பார்க்க வந்திருக்கோம். வருஷம் அவருக்காக தாலி கட்டும். வணக்கம், என்னோட பேர் விமலாஸ்ரீ. நாங்க சென்னையில இருந்து வரோம். அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து 27வது வருஷம் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு வரோம். 27வது ஆண்டு. எல்லாம் ஒரு குறை வந்து ஒரு வருஷமும் ஐயங்கிட்ட சொன்னா மறு வருஷம் அந்த குறையை தீர்த்துதால் தான் நாங்க அந்த கோயிலுக்கே வரோம். விடாத வரோம்னா அதுக்கு ஒரு காரணம் ஐயனுடைய சக்தி ஒண்டிதான். ஐயன் இன்னைக்கு நாளைக்கு வந்து தேர்ல வருவாரு. நாங்க தேர் முடிச்ச உடனே இன்னைக்கு சந்தோஷமா தாலி கட்டுவோம், நாளைக்கு துக்கமா தாலி அறுப்போம்.